விஜயகாந்த் சார போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தேன். நான் வந்து பார்த்தீங்களா? ஒரு 3 மாசம் முன்னாடி போய் பார்த்தேன். ம். நானு, விக்ரமன், ம். ஆர்வி உதயகுமார் ம். 3 பேரும் போய் அவர் படம் பண்ணவங்க எல்லாரும் வந்து ம். போய் பார்த்தோம். நல்லா தான் இருந்தார். எங்களை ஐடென்டிஃபை பண்ணார், பேசினார். அந்த கையை பிடிச்சிட்டு அவர் கையை விடவே இல்லை. அப்படியே வந்து கண்ணெலாம் கலங்கி அப்படியே வந்து உடனே வந்து ஆர்வி உதயகுமார் வந்து வனத்தை போல மனம் படைச்ச மன்னவர் அப்படி பாடின உடனே அவர் கண்ணில் அப்படியே வந்து கண்ணீர் வந்தது. நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம். அவர் நிலையை வந்து பார்த்து எல்லாருமே அழுதுட்டோம். ஒரு 1/2 hour அவரோட இருந்தோம். உடல்நிலை கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் உணர்தலும் புரிதலும் இருக்குது. ஆனால் நாங்கள் அவர் வந்து ஒரு சிங்கம் மாதிரி பார்த்துட்டு வரீங்களா? சிங்கம் மாதிரி பார்த்தோம். தமிழ்நாடே பார்த்து. ஆமாம். அது வந்து நாங்கள் இன்னும் ரொம்ப பர்சனலாக பார்த்துருக்கோம். ரொம்ப பர்சனலாக பார்த்துருக்கோம். அந்த கடவுள் மேலேயே எனக்கு ஒரு கோபம் வருது. உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ துன்பங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு கடவுள் மேலேயே ஒரு வருத்தம் இருக்கு. நல்லவங்களுக்கு இந்த சோதனை கொடுக்கக்கூடாது. மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதன் விஜயகாந்த் அவருக்கு ஏன் இந்த சோதனை கொடுக்கறது எனக்கு கடவுள் மேலேயே ஒரு வருத்தம் இருக்குது. கேப்டன் விஜயகாந்த் அவர் உங்களுடைய மிக நெருங்கிய நண்பர்னு நீங்கள் நிறையா தடவை பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆனால் இப்போ அவர் கொஞ்சம் வந்து பெரிய அளவில் லைன் லைட்டில் எதுவும் அந்த பழைய ஆக்டிவ்னஸ் டெய்லி என்னுடைய பூஜையில் ஒரு வார்த்தை விஜயகாந்த்னு வருங்க. ஏன்னா அவனை மாதிரி ஒரு நல்லவன் சினிமாவில் தர்மசாலி வந்து அவன் தாங்க. அதாவது புரட்சி தலைவருக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்மகர்த்தாங்க. சாப்பாடு போட்டு ஒழிஞ்சிரும். யார் வந்தாலும் சாப்பாடு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேரை வாழ்க்கை கொடுத்தவங்க விஜயகாந்த். இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது விஜயகாந்துக்குன்னு நான் டெய்லி கடவுளை கும்பிட்றேன். அவன் படம் பார்த்தேன்னா என் வீட்டில் வந்து படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தா நான் போய்ட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பேன். எங்கேயாவது சிவேசார் படம் பார்த்தாலும் அப்படி தான். அதாவது ஸ்டால்பர்ட்ஸ் படம் பார்த்தா இப்போ நாகேஸ்வர் படம் பார்த்தாலாம் ரொம்ப கணக்கன்றாகவே இருக்கும். ஏன்டா அந்த படம் பார்க்குறோன்னு இருக்கும். ஆனால் எனக்கு அந்த படங்கள் தான் பிடிக்கும். ஆனால் விஜயகாந்த் படம் வந்து எப்படின்னா சில டைமில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் பண்ணுற ஃபைட்டும் அவன் உயிரை கொடுத்து பண்ணதும் அவன் பண்ண தர்மம் சாதாரண தர்மம் இல்லை. அவன் பண்ண தர்மமெல்லாம் எப்போ பாருங்கள் ஒரு 100 பேர் மினிமம் சாப்பிடுவாங்க அவங்க ஆஃபீஸில். அந்த ரோகிணி லாட்ஜ் நாங்களாம் பார்த்துருக்கோம். நான் பார்த்துருக்கேன், வாகை சந்திரசேகர் பார்த்துருக்கோம், SS சந்திரன், தியாகு எல்லோரும் பார்த்துருக்காங்க. எல்லாம் நாங்களாம் ஒரு குரூப்பாக இருப்போம். அதுக்காக சொல்கிறேன். அவருக்கு இப்படி வந்தது வந்து எனக்கு இடி மாதிரிங்க. ஆனால் ஒரு பையன் நல்லா வரணுன்றது நான் எப்பயுமே வேண்டிக்குவேன். இப்போ கூட ஒரு மச்சினருக்கு ஃபோன் பண்ணேன், சுதீஷுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கதை சொல்லணும்னு சொன்னார். போய் சொல்லி அப்போ கதை சொல்லி எனக்கு சொல்லியிருக்கேன். சொல்லு, அந்த தம்பி போட்டால் நல்லது தானே, நமக்கு ஒரு ஆள் வரட்டுமே. அவருக்கு அரசியல் ஆசையும் இன்னொரு பையனுக்கு இருக்குது. வரலாங்க, அது தப்பு இல்லைங்க. ஆசைன்றதே கிடையாதுங்க. ஆசைன்றது அந்த ஸ்ட்ரீம் எங்கே இழுத்துட்டு போகுதுன்னு தெரியாதுங்க. இப்போ சொல்கிறேங்க, இப்போ நான் பேசுகிறேன்ல உங்கள்கிட்ட, எனக்கு ஆனந்த விடன் உள்ளே வருவேன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஸ்ட்ரீம் என்னை இழுத்துட்டு வந்தது இங்கே கரெக்டாக இங்கே வந்து விட்டுருக்கு, உங்களோட வந்து பேசுகிறேன். இதெல்லாம் வந்து யூ கேனாட் பிளான் இட் அவுட். டைரியில் எழுதி வைக்கலாங்க. முந்தின நாள் அடிப்பட்டால் என்ன செய்ய முடியும்? நான் டைரியில் எழுதி வச்சிடலாம். இதே ஆனந்த விடன் எழுதி 3 நாளாக எழுதி மாற்றி டேட் போட்டிருக்கேன். அவங்ககிட்ட சொன்னேன், இதை வரேன் அதை வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இப்போ கடைசியில் இப்போ டைம் கொடுக்குறேன். அதனால் இதெல்லாம் ஸ்ட்ரீமுங்க. அவர் வருவார், அரசியலில் வந்தாலும் ஓகே தான். ஆனால் அந்த இன்னொரு தம்பி சினிமாவில் வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆள் பார்த்தா.